ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரீகார்னேஷன் சாப்டர் 66 to 70 வரையும் தான். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணியிருந்திருப்பானா, அந்த எல்டர் டில் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்துட்டு ஓடி வந்து பேட்ரிச் கிட்ட சொல்லியிருந்திருப்பா. அதோட கட் பண்ணியிருப்போம். அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி எடுத்துருப்பேன். எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டுட்டு பாருங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அது தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டானா? ஆமாம் பேட்ரிச், அவனோட ஹார்ட்ல கத்தியை வச்சு அவனே குத்திட்டு செத்து போயிட்டான். அவனோட ரூம்ல தான் அவன் செத்து கிடக்கான். அப்புறம் அவனோட ரூம்ல நான் இந்த வில்லையும் பார்த்தேன். இதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி வின்சனோட மிஷின்ல நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள், அது மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதியிருக்கு. ஹீரோ ஒன்னே இல்லம்மா, இது கண்டிப்பா ஃபேக் சூசைட் தான். என்ன சொல்ற வின்சன்? ஃபேக்கா? ஃபேக் சூசைடா? நம்ம ஆளு ஜூலியன் சொல்ல சொல்ல அதை அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு பேட்ரிச் கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் வந்துட்டு சொல்றான். என்னன்னா, அந்த லெட்டரில் போட்டிருக்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஒரு ஆளாக இருந்தால் அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மிஷினில் இப்படி ஒரு சம்பவம் செய்யணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டார். எல்டர் டில்லுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்க ஒரு வேளை கொலை பண்ணிட்டு எல்டர் டில் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஸ்டேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அவரே இதை வந்துட்டு தற்கொலை மாதிரி காட்டிக்க ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு அக்கேடா எஸ்டேட்டோட ஹார்ட். அப்படி இருக்கும்போது வெளிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் வந்து எல்டர் டில்லை இந்த இடத்துல கொல்றதுங்கிறது வாய்ப்பு இல்லாத விஷயம். அதனால தான் சொல்கிறேன், இந்த சூசைடுங்கிறது கண்டிப்பாக அவங்கக்குள்ள அவங்க போட்டிருக்கிற ஒரு ட்ராமா. வின்சன் என்னால் என் கண்ணு மூலியமாக பார்க்க முடியாத நிறைய விஷயத்த வின்சன் நீ உன் கண்ணால் பார்க்குற. பேட்ரிச், இந்த மாதிரி வின்சனை நான் கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ஓகேவா? டியர், நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே பண்ணு. வின்சன் என் கூட வா. இந்த இன்சிடெண்ட்டை நீ உன் கண்ணால் எப்படி பார்க்குறங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வின்சன் நேராக அவங்க அம்மா ஹீரோ வந்துட்டு எல்டர் டில் இறந்து போய் இருக்கிற அந்த ரூமுக்கே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அந்த பையன் கத்திய அவனோட நெஞ்சில் சொருன மாதிரி கிடக்கான். வின்சன், உன்னால இதை பார்க்க முடியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தடவை ஒரு ஆள் சூசைட் பண்ணிட்டு செத்து போனதை நீ பார்க்குற, உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ நேராக போயிட்டு அந்த பயலோட கண்ணை பிடிச்சி இழுத்து உத்து கவனிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா அதை பார்த்துட்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, பணத்தை பார்க்கறது இவனுக்கு ஒன்றும் தடவை இல்லை போல இருக்கே, இவன் இப்படி கண்ணை பிளந்து பார்க்கறத பார்த்தா இது ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்கு. இவரோட நெஞ்சில் இருக்க இந்த பிளேட் இது ரொம்பவும் க்ளீனாக கரெக்டாக ப்ரீஷியஸாக ஒரே குத்துல உள்ள பூந்து அவரை கொண்டிருக்கு. என்ன சொல்ற வின்சன்? அது ஒன்றும் ஸ்டேஞ்சான விஷயம் கிடையாது. இத்தனைக்கும் எல்டர் டில்லுமே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் தான். அதனால அவர் நினச்சா அவரோட ஹார்ட் அவராலேயே ப்ரீசியஸாக ஒரே குத்தில் அவர் சாகிற மாதிரி பண்ண முடியுமே. இல்லைம்மா, இது வந்துட்டு அதோட ரொம்பவும் ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். சாவுங்கிறது ரொம்பவும் வருத்தப்படுற வழி உள்ள ஒரு விஷயம். அவங்களோட பாஸ்ட்ல எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்தாலுமே அதுக்கு டெத்துக்கு ஒன்றுமே தெரியாது. எல்டர் டில் இறந்து போன டெத் அதில் ஒன்றுமே இல்லை. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம இறந்து போயிருக்காரு. ஒரு ஆளால் எப்படி கொஞ்சம் கூட ரிக்ரெட்ஸ் இல்லை இன்னும் வாழணும்னு ஆசைப்படாம சாவ முடியும்? அதனால நான் என்ன முடிவுக்கு வந்திருக்கேனாமா, இங்கே நம்ம முன்னாடி இருக்கிற இந்த பணம் பொய். வின்சன், அப்போ நீ சொல்றது உண்மைன்னா அப்போ உண்மையான எல்டர் டில் எங்க இருக்காரு இப்ப? அதுவா? ஹீரோ உடனே சடனா திரும்பி ஜூலியன் கிட்ட, ஜூலியன் இப்போ எல்டர் டில் எங்க இருக்காரு சொல்லு. இல்லை ராவன், இது உனக்கு முன்னாடியே தெரியும்னு நினைச்சேன்டா. ஜூலியன், என்ன பேசுற? என்னோட நாலேஜ் படி எங்க இருக்காரு என்ன ஏதுன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஜூலியன், நான் ஒரு வேளை பொய் சொல்ற மாதிரி இருந்திருந்தா அம்மா முன்னாடி பொய் சொல்ல முடியாதுங்கிறதுனால நீ இன்னத்துக்கு உள்ள புந்து தடுத்து இருப்ப. ஏதோ உன் மைண்ட்ல இருந்ததுனால தானே நான் இது எல்லாத்தையும் பேசுற வரையும் நீ அமைதியா கேட்டுட்டு இருந்த என்ன தடுக்காம. இப்ப நீ இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேலுக்கு அது எனக்கு இன்னுமே காண்டாவுதுரா. தேவன், எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, டார்க் ஆர்ட்ஸ் ஒன்று இருக்கு அந்த மாதிரி. அதோட பேர் என்னன்னா காப்ஸ் வென்ட்ரிகுலரி. எனக்கு தெரியும் ஜூலியன், உனக்கு தெரியும்னு. அம்மா, இந்த பணம் இங்கே இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது காப்ஸ் வென்ட்ரிகுலரிங்கிற ஒரு டார்க் ஆர்ட்ஸ் மாதிரி தெரியுது. என்ன சொல்கிற வின்சன்? டார்க் ஆர்ட்ஸா? நீ எதை வச்சு இது வந்துட்டு டார்க் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிற? அம்மா, உங்களோட கண்ணை யூஸ் பண்ணி உங்களால் இதை பார்க்க முடியலையா? வின்சன், என்னோட இந்த பிளெஸிங் மூலியமாக ஒருத்தவங்க சொல்கிறத மட்டும்தான் அது உண்மையா பொய்யாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். என்னால் நேச்சரில் நடக்கிற விஷயத்தெல்லாம் அது பொய்யா உண்மையாங்கிறத கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிளான விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் வின்சன், இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு எங்கேருந்து கிடைச்சிது? அதான் அந்த டார்க் ஆர்ட்ஸ், அது உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு வின்சன். எனக்கு இப்போதைக்கு அந்த இறந்து போன எல்டர் டில்லோட பணம் உண்மையா பொய்யாங்கிறத கூட இப்போதைக்கு வின்சன் நீ சொன்ன விஷயம்தான் எனக்கு முக்கியமாக தோணுது. சொல்லு, உனக்கு எப்படி தெரியும் டார்க் ஆர்ட்ஸை பற்றி? உனக்கு இந்த நாலேஜெல்லாம் எங்கேருந்து வருதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கட் பண்ணிங்கிட்ட ஆட்டுத்தாடி எல்டர் பயத்தில் நடுங்கிட்டு இருக்காரு. எதனாலன்னு பார்த்தா, பேட்ரிச் எப்பயும் எல்டர் மீட்டிங் போகிற இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன எல்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் கூட நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ குடிக்கிறீங்களா? எல்லாரும் கப்பு சிப்புன்னு அமைதியாக எப்படா அந்த பேட்ரிச்சை டீயை குடிச்சிட்டு கிளம்பி போவாருன்ட்டு உட்காந்துருக்காங்க. இந்த டீ நல்லா வாசனையாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டீ தானே எல்டர் டில்லோட ஃபேவரட் டீ. அதை கேட்டோன்னே இவளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படியே எல்லாரும் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. பேட்ரிச்,
நீங்க என்ன சொல்ல வரீங்க எல்டருங்கிற பேரை எடுத்து? ஆல்ரெடி எல்டர் இறந்து போனதுனால அவரோட காப்ஸ் இன்னாத்துக்கு அழுக ஆரம்பிச்சிருந்திருக்கும். பேட்ரிச் இங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, அந்த எல்டர் டில்லோட இருக்கிற கையில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இவ்வளோ ஷோரா பேசுறாங்க. பேட்ரிச், நீங்க ஏன் நேரா என்ன சொல்ல வந்தீங்களோ அந்த பாயிண்ட்டை சொல்லக்கூடாது? நீங்க இங்க வந்துட்டு வின்சனோட மிஷின்ல நடந்த அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தானே வந்திருக்கீங்க? பேட்ரிச் ஒன்னே, ஆமா என்ன பண்றது, அந்த மாதிரி நடந்துருச்சு. பேட்ரிச், நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அக்கேடாவோட பேட்ரிச் கானே கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி இங்க எங்க கிட்ட வந்திருப்பீங்கன்னு. அப்போ வின்சனுக்கு நீங்க அதிகமாவே ஃபேவர் பண்றீங்க போல இருக்கு. ஒருவேளை அந்த பையன் சர்வானா ஹீஸ்லியோட பையங்கிறதுனாலயா? அதை கேட்டோடனே பேட்ரிச் செம்ம காண்டாவுறாரு. இந்த பையன் ஒன்னு இருந்துக்கிட்டு, ஆமா நீ சொல்றது கரெக்டு தான். அப்போ லேடி வர்ஷா செம ஜலசா இருப்பாங்கல்ல இந்த மாதிரி வின்சனுக்கு பேட்ரிச் ஃபேவர் பண்றதுக்காக. உடனே அந்த ஆட்டுத்தாடிக்காரன் இருந்துக்கிட்டு, ஹெலியம் ஃபேமிலி அப்போ ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே இந்த மாதிரி இருந்தா? இவ்வளோ நாள் விட்டுவிட்டு இன்பைக்கு போய் அந்த சர்வானா பையனுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? கானா கேடா அவளோட உயிரை வச்சு தான் இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவகிட்டேருந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க என்ன இருக்கு? கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக். சர்வானா, நீ மட்டும் இதை யூஸ் பண்ணினா உன்னால உயிரோட இருக்க முடியும். நீ ஏன் இவ்வளோ ஸ்டப்பனா இருக்க? ப்ளீஸ் நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. கான், என்னோட இந்த டிசிஷனை தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணு. நம்மளோட பையனை நல்லபடியா பார்த்துக்கோ. அழுவாத கான், நீ கண்டிப்பா இல்லாத அந்த இடத்த ஃபில் பண்ணணும். இந்த எல்டர்ஸ் எல்லாரும் பேசுனது நம்ம ஆளு பேட்ரிச்சுக்கு செம்ம காண்டு மண்டைக்கு சூடேடி செம்மையா முறைச்சிட்டு இருக்காரு. என்ன பேட்ரிச், எதுக்காக இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? என்ன இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? சர்வானா இறந்ததுக்கு அப்புறமேலுக்கு நீங்க நிறைய விஷயம் செய்ய ஆரம்பிச்சிங்க. சொல்லப்போனா அதுக்கப்புறமேலுக்கு தான் அக்கேடா அப்படின்னே உங்களை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, சர்வானா இறந்ததுக்கு அப்புறமேலுக்கு தான் உங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சுது. கண்டிப்பா யார் பார்த்தாலுமே இதை சஸ்பெக்ட் பண்ணாதான் செய்வாங்க. சர்வானா ஹீஸ்லி அவர் ரொம்பவும் ஒரு பிரைட்டான பொண்ணு. அவ இறந்ததுக்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அழுதாங்க. ஓ ஆமால, தான் கையாலேயே சர்வானாவை கொண்டவங்க கண்டிப்பா அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? பேட்ரிச் செம்ம காண்டாய் அவரோட ஸ்வாட் எடுத்து நேராக அந்த எல்டரோட மூஞ்சி முன்னாடி ஸ்வாடை வச்சு அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்ண வரத்துக்கு அவங்க எஸ்டேட்டையே ஒரு துவம்சம் பண்ற மாதிரி ஒரு பெரிய லேசர் பீம் அனுப்புன மாதிரி அந்த மொத்த இடத்தையும் நாசம் பண்ணுது. அங்க இருந்த எல்லார் கதையும் அங்கிட்டே சோழி முடியுது. அப்படிங்கிறத நம்ம பேட்ரிச் காட்டின மர்டரஸ் இன்டென்ட மூலியமாவே இவ தெரிஞ்சுக்கிறா. அப்படி ஒரு விஷயம் நடக்கல, ஆனா இதுக்கப்புறமேலுக்கும் நீ பேசினா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து முடியுங்கிறத நம்ம ஆளு பேட்ரிச் பண்ணாமலேயே காட்டிட்டாரு அந்த எல்டருக்கு. இவ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, இப்போ என்ன நடந்தது? ஒருவேளை பேட்ரிச்சோட மர்டரஸ் இன்டென்ட்னால எனக்கு நடந்த ஒரு ஹெர்குலேஷனா? அவர் வெறுமலே அவரோட ஸ்வாடை தானே வெளில எடுத்தாரு, அதுக்கே இப்படி ஒரு சுச்சுவேஷனா? இது ஹியூமனால ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கல்டிவேஷனை அச்சீவ் பண்ணுற பொட்டான்ஷியலோட ஃபைனல் லெவல் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. இது 9 ஸ்டார் அளவுக்கான பவர். எல்டர் நில், நான் இப்போ சொல்ல போகிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளோட பேர் சர்வானா அக்கேடா. கட் பண்ணி இங்கிட்டு ஹீரோ அவங்க அம்மா கிட்ட வேற மாட்டிக்கிட்டு திருக்கு புருக்குன்னு முழிச்சிட்டு இருக்கான், என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாம. சொல்லு வின்சன், இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு எங்கேருந்து கிடைச்சிது? இந்த டார்க் ஆர்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். டேவன், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அம்மா, அதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. என்ன பார்க்கவா? இங்கிட்டு ஜூலியனுக்கு அள்ளு விடுது. போச்சு, இந்த பையன் வேற பொய்யா சொல்லிட்டான், அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம சோலி முடிஞ்சுது. வின்சன், அப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த டார்க் மேஜிக்கோட பேரை ஸ்பெல்லிங்கோட உன்னால் பார்க்க முடிஞ்சுதுன்னு நீ சொல்றியா? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்னால் என்னோட சென்ஸை மட்டிலுமே வச்சு என்ன ஏதுங்கிறத சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அம்மாவோட அந்த ஐ ஆஃப் ட்ரூத், அதால் ஆக்சுவலாக நடந்ததை வந்துட்டு கண்டிப்பாக உண்மையாக பொய்யாங்கிறத சொல்ல முடியாது. ஒருத்தவங்க சொல்கிறத மட்டும்தான் வச்சு அது உண்மையாக பொய்யாங்கிறத சொல்ல முடியும். அதனால இப்போதைக்கு இந்த இடத்துல அவங்க ஸ்கில்லை அவங்களுக்கு எதிராகவே நான் யூஸ் பண்ணணும். நான் ரிவிலேஷன் ரிசீவ் பண்ணேன். என்ன சொல்கிற வின்சன்? ரிவிலேஷனா? அந்த அசம்பிளி ஆஃப் ட்ரூ ஸ்வார்ட்ஸ் அன்னைக்கு இந்த மாதிரி உனக்கு ரிவிலேஷன் கிடச்சிதுன்னு சொன்னியே, அந்த மாதிரியா? நான் என்னோட சென்ஸை வச்சு அப்சர்வ் பண்ணனாமா அப்போதைக்கு எனக்கு இந்த மாதிரி ரிவிலேஷன்ஸ் கிடைக்கும். எனக்கு இந்த டார்க் மேஜிக்கோட பேர் என்னங்கிறதும் அந்த ரிவிலேஷன் மூலியமாக தான் தெரிய வந்தது. இங்கே அவங்க அம்மா உடனே, வின்சன் பொய்யும் சொல்லலை, பொய் சொல்லியிருந்தா இன்னத்துக்கு என்னோட கண்ணு ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கும். சரி வின்சன், இந்த மாதிரி விஷயத்த வேற யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. ஏன்னா இந்த ஸ்கில் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால மற்றவங்களுக்கு உன்னோட இந்த ஸ்கில் தெரியாத வரையும் உனக்கு நல்லது. கைஸ், இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன உண்மை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களாங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாமா. இங்கிட்டு ஜூலியனாடா அதை நம்பவே முடியல. டேய் டேவன், அது உண்மையிலேயே ஒர்க் ஆயிட்டா? சரி வின்சன், இப்போதைக்கு உன்னோட அந்த காடு இதை பற்றி என்ன சொல்லுது? இப்போ எல்டர் டில் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துதா? ஹீரோன்னு, என்ன காட் பார்த்துட்டே நிற்கிற, சீக்கிரமா எனக்கு ரெவலேஷன் கொடு, அப்போ தானே நான் அம்மா கிட்ட சொல்ல முடியும். அது இப்போ அம்மாவால் இந்த இடத்துல எதையும் உணர முடியலன்னா அப்போ கண்டிப்பாக ஹை லெவல் ஆஃப் டார்க் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்டர் டில் அவளோட
லைஃப் ஃபோர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல உங்கள் கண்ணிலேருந்து படாத மாதிரி அவர் ஒழிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு என்னோட காட் ரெவலேஷன் கொடுத்துருக்காங்கம்மா. சரி வின்சன், அப்போ வந்துட்டு இதில் 3வது ஆள் யாராச்சும் உள்ள ஏதாச்சும் வேலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைம்மா, 3வது ஒரு ஆள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் எல்டர் டில்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்பவும் கம்மி. ஏன்னா இந்த இடத்துல அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அந்த மிஷினில் வின்சனுக்கு நடந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமேலுக்கும் 3வது பார்ட்டி இதில் இன்வால்வ் ஆகி எல்டர் டில்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. இப்போதைக்கு அவரோட பிசிக்கல் லிமிட்ஸை தாண்டி அவரோட பாடியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. கண்டிப்பாக எல்டர் டில் இந்த ரூமில் தான் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்காரு. என்ன சொல்கிற வின்சன், இன்னும் இந்த ரூமில் தான் இருக்காரா? ஆமாம், எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்கணும். இந்த ரூம்லேருந்து அந்த எல்டர் டில்லை கண்டுபிடிச்ச உடனே என் கையால் அவர் தலையை நான் வெட்டணும். அதுக்கு நீங்கள் உங்களோட பர்மிஷனை கொடுக்கணும். வின்சன், நீங்கள் பாரு, எல்டர் டில் வந்துட்டு அக்கேடாவோட மார்ஷல் ஆர்ட்ஸில் அதிகமான பவர் உள்ள ஒரு ஆள். அவர் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சா தலையை வெட்டி தான் ஆகணும். ஆனால் அவர் தலையை வெட்டுற அளவுக்கு ஓங்கிட்ட பவர் இருக்கா சொல்லு வின்சன். ஆமாம், அதனால தான் எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். அவர் ஒழிஞ்சிட்டு இருக்கிற இடத்துலேருந்து ஃபோர்ஸ் பண்ணி அவரை நான் வெளில வர வைக்கிறேன். அப்போதைக்கு அவரோட பவர்ஃபுல் ஒரு அட்டாக்கை என் மேலே கொடுப்பாரு. அந்த சமயம் பார்த்து எனக்காக நீங்கள் வந்து அதை தடுக்கணும். ஓகே வின்சன், அதை நான் பார்த்துக்கிறேன். உடனே ஹீரோ அவனோட லைட்னிங் ஜெயிண்ட் பவரை யூஸ் பண்ணி ஜெயிண்ட் தண்டர் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த இடத்துக்கும் மின்னல் பவரை விட்றான். அது நேராக அங்கிட்டு இறந்து போய் பணமா கிடக்கிற எல்டர் டில்லை கடந்து போன உடனே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரிஜினல் எல்டர் டில் அப்படியே ஒரு ஆவி மாதிரி ரெட் கலரில் வெளில வராரு. ஆனால் அசால்ட்டாக ஹீரோவோட அம்மா உள்ளே பூந்து அவர் அட்டாக் பண்ண வந்ததை ஒத்த விரல்ல தடுத்துடுறாங்க. வருஷா, இவ வெறும் கையாலேயே தடுத்துட்டாளா? ஒரே நசுக்கு தான் அந்த ஸ்வாட் ஒட்டஞ்சி தூள் தூளாக தெரிக்குது. அவ்வளோதான், மறுபடியும் எல்டர் டில் ஹியூமன் ஃபார்முக்கே வந்துடுறாரு. எல்டர் டில், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீங்கள் சைமன்ஸோட ஒரு நாயா மாறுவீங்கன்னு. இப்போதைக்கு நீங்கள் கிம்சன் எம்பரரோட மைட்டை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு நீங்கள் சைமன்ஸோட அடிமை நாயின்னு. வருஷா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ மட்டும் இந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் ஈஸியாகவே எஸ்கேப் ஆகி இந்த இடத்த விட்டு கிளம்பி இருந்திருப்பேன். என்னது எஸ்கேப் ஆயா? என்ன காமெடி பண்ணுறியா? எல்டர் டில், எங்ககிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியும்னு நீ யோசிச்சதே ரொம்ப பெரிய தப்பு. அக்கேடாஸை தாண்டி ஏமாத்திட்டு யாராலையும் எங்கேயும் போக முடியாது உயிரோட. பார்த்தா ஹீரோ அவனோட அப்சுலிட் ஸ்வாட் ஸ்லாஷை வச்சு எல்டர் டில்லோட தலையை துண்டா பறக்க விட்டான். ஒரே வெட்டு தான், பயபுலைக்கு அங்கிட்டே சொல்லி முடிஞ்சுது. இதோட அந்த பய கதை முடிஞ்சுது. ஆனால் வெட்டின உடனே ஹீரோக்கு உடம்பு அப்படியே யாரோ போட்டு முறுக்கிற மாதிரி இருக்கு. அங்கிட்டே அன்கான்சியஸ் ஆகி ஹீரோ மயக்க போட்டு விழுந்துடுறான். வின்சன், வின்சன் என்ன ஆச்சு சொல்லு. இங்கே ஹீரோ வலி தாங்க முடியாமல் கதறிட்டு இருக்கான். இங்கிட்டு ஜூலியனுக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. பிரதர் டேவன், என்ன ஆச்சு, ஏதாச்சும் சொல்லு. இங்கே அவங்க அம்மா வின்சன் ஏதாச்சும் பேசுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ கிட்டேருந்து ஒரு ரிப்ளையுமே வரல. ஜூலியன், நான் அப்சுலிட் ஸ்வாட் ஸ்லாஷை யூஸ் பண்ண அடுத்த செகண்டே என்னோட உடம்பு ஃபுல்லாக அப்படியே கொடூரமான வலி. பார்த்துட்டே இருந்தா ஹீரோவோட நகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. அதை பார்த்தோன்னே ஜூலியனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிக்குது. ஐயோ போச்சு, வின்சனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகுது. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஜூலியன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு. பார்த்தா இது எப்பயோ ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. அந்த ஹெவன்லி எக்ஸோஸ்கெலிட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. வின்சன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் இப்பயே போயிட்டு ப்ரீஸ்ட்டை கூட்டிட்டு வரேன். எப்படி இது நடக்குது? இன்னும் நமக்கு ரொம்ப நாள் இருக்குல்ல. தேவன், எனக்கு இது சர்ப்ரைசிங்காக இல்லை. ஏன்னா நம்ம அதிகமாகவே இந்த பாடியை போட்டு கஷ்டப்படுத்திட்டோம். ஒரு நாளைக்கு 2 ஸ்வாட் ஸ்லாஷை விட அதிகமாகவே நம்ம இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத இந்த வின்சனோட உடம்பை வச்சு நம்ம எவ்வளவோ விஷயம் அச்சீவ் பண்ணதுனால இந்த பாடியோட ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ஸை எய்த்து நின்று நிறையா தடவை இந்த பாடியை அதோட லிமிட்டுக்கே யூஸ் பண்ணதுனால இப்போதைக்கு இது தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகி டிஸப்பியர் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் டேவன், கண்டிப்பாக இது எல்லாம் பண்ணுறதுக்கு ரீகாயில் நடக்கும்னு. ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக வரும்னு தான் நான் நினச்சி பார்க்கல. ஜூலியன், அப்போ நான் உன்னோட அந்த ப்ராமிஸை என்னோட வாழ்க்கையில் நான் மறுபடியும் தோத்துட்டேனா இந்த லைஃப்லேயுமா? கண்டிப்பாக கிடையாது வின்சன், நான் இருக்கிற வரையும் அதுக்கு விடவே மாட்டேன். டேவன், உன்னோட மெத்தட்ஸ் எப்பயுமே ரெக்னலஸாகவும் அப்நார்மலாகவும் இருக்கலாம். ஆனால் இப்போ நீ சொன்ன விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன். என்னோட பாடியில் நீ மட்டும் வராமல் இருந்தீங்கன்னா இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ், அப்பா என்னை அக்னாலேஜ் பண்ணது, அம்மா என்னை அக்னாலேஜ் பண்ணுன்னு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருந்துருக்கவே மாட்டாங்க. டேவன், உனக்கு லைட்னிங் ஜெயிண்டோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும்போது எப்படி உன்னால் தாங்க முடியாமல் இருந்ததோ அப்போதைக்கு காப்பாற்றுறதுக்கு நான் எப்படி என்னோட டிவைன் பவரை யூஸ் பண்ணணும், அதே மாதிரி இப்போதைக்கு இந்த ஹெவன்லி எக்ஸோஸ்கெலிட்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னோட டிவைன் பவரை நான் யூஸ் பண்ணுறேன். ஜூலியன், அப்போ நீ இதை கீப் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்க நீயும் டிஸப்பாயர் ஆக ஆரம்பிச்சிருவியே. நீ சொல்கிறது உண்மைதான் டேவன், நேரம் போக போக நான் டிஸப்பாயர் தான் ஆவேன். என்னோட மொத்த எக்ஸிஸ்டன்ஸும் மொத்தமாக மறையிறதுக்கு முன்னாடி அதனால நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஹெவன்லி எக்ஸோஸ்கெலிட்டனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடி வின்சன். ஜூலியன், வெயிட் பண்ணு, எங்கே போகிற? பிரதர் டேவன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது.
மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியன் ஃபுல்லாகவே டிஸப்பியர் ஆயிடுறான். ஏன்னா ஜூலியனோட ஃபுல் டிவைன் பவரையும் கொடுத்து தான் இப்போக்கி ஹீரோ வந்துட்டு மொத்தமாக அழியாமல் அவனோட எக்ஸோஸ்கெலிட்டன் டிஸப்பியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு பவரை யூஸ் பண்ணியிருக்கான். சரி ஜூலியன், இவ்வளோ நாள் என் கூட இருந்து நீ கைட் பண்ண, இனிமேல் உனக்காக நான் போராடுறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக ஒரு வழி கண்டுபிடிச்சே தீருவேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக கதவை திறந்துட்டு ப்ரீஸ்ட் டுலனும் வந்துடுறாரு. யங் மாஸ்டர், உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ப்ரீஸ்ட் டுலன் தானே? கட் பண்ணி இங்கிட்டு ஏதோ ஒரு கோர்ட் ரூம் மாதிரி இருக்குது. சார் கானை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கிட்டும் அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. வெளில யங் மாஸ்டர் ராவனும் ஹெட் மாஸ்டர் ஹெர்காவும் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே இவளால் பொறுத்துக்கவே முடியல. ஒய்யால எப்படா இந்த விஷயம் முடியும், சட்டுப்புட்டுன்னு கேட்டுட்டு அனுப்பி விடுறத விட்டுட்டு உட்காந்து வளன்னுக்கிட்டு ஹெட் மாஸ்டர் எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னுக்கிட்டு இருக்கான் ராவன். ஹெட் மாஸ்டர், நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? யாருன்னு பார்த்தா அது சார் மெர்லின். சார் மெர்லின், இந்த நேரத்தில் நீங்கள் ஃபார்ட்ரஸ்லேருந்து இங்கே வந்தீங்களா? ஹெட் மாஸ்டர், அது வந்துட்டு வின்சன் வந்துட்டு ரிப்போர்ட்டுக்கு அப்புறமேலுக்கு எதுவுமே சொல்லலை, அதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். சரி, வின்சன் எப்படி இருக்கான்? ஒரு பிரச்சனையும் இல்லை மெர்லின், அவன் நல்லா தான் இருக்கான். இன்னத்துக்கு வின்சன் பிரதர் கான் கூட இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. யங் மாஸ்டர் ராவன், என்னை மன்னிச்சிருங்க, நான் நினச்சதை விட கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்ட்டு சார் கானும் வெளில வந்துடுறாரு. ஓ பட்லர், வந்துட்டிங்களா ஒரு வழியா? அப்பாடா, ஒரு பிரச்சனையும் இல்லை ஹெட் மாஸ்டர், நான் எல்லா விஷயத்தையும் பேசி தெளிவாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னே எங்கிட்டு மெர்லின் பட்லரை பார்த்து செம்ம காண்டாகிறாரு. இங்கிட்டு ஹெட் மாஸ்டருக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் 2 பேரையும் மாற்றி ஏன் இப்படி மறைச்சிக்கிறீங்க? உங்கள் 2 பேரும் ஆல்ரெடி தெரியுமா என்ன? ஆமாம் ஹெட் மாஸ்டர், சார் மெர்லினோட ஃபேஸில் அந்த தழும்பை கொடுத்ததே நான் தான். இங்கிட்டு செம காண்டான சார் மெர்லின் அவரோட ஸ்வாட் எடுத்து லைட்னிங் ஜெயிண்ட் பவரோட ரெடி ஆகிறாரு ஃபைட்டுக்கு. அங்கிட்டு மர்டர் கிங் அவரோட அந்த சில்க் மாதிரியான த்ரெட்டை யூஸ் பண்ணி சண்டைக்கு ரெடி ஆகிறாரு. டேய் முட்டா பயில்களா, இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையாடா? அமைதியாகுங்கடா. கட் பண்ணி இங்கிட்டு வின்சனோட ரூமில், வின்சன் நீங்கள் ஏன் உங்களோட பாடியை போட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? நான் மட்டும் எல்டர் டில்லுக்கு நடந்த நியூஸு தெரிஞ்சு இங்கே வராமல் இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? ரொம்ப பெரிய ஒரு டிசாஸ்டரே நடந்துருக்கும். யங் மாஸ்டர் வின்சன், இந்த ட்ரீட்மெண்ட் வேணா வெளிலேருந்து பார்க்க எல்லாம் சரியான மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்களோட இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே இன்னும் ஃபுல்லாக ஹீல் ஆகலை, அதனால தேவையில்லாமல் இன்னும் உங்களோட பாடியை போட்டு வருத்தப்படுத்தாதீங்க, புரியுதா? சாரி ப்ரீஸ் டுலன். ஒரு சரி, ப்ரீஸ் டுலனுக்கு ஏதாச்சும் இதுக்கான மெத்தட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ப்ரீஸ் டுலன், உங்களுக்கு ஹெவன்லி எக்ஸோஸ்கெலிட்டன் பற்றின விஷயம் ஏதாச்சும் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க யங் மாஸ்டர் வின்சன்? ஹெவன்லி எக்ஸோஸ்கெலிட்டனா? ஒரு மயான அமைதி. அந்த அமைதியில் என்னன்னாக்க ஃபுல்லாக வந்துட்டு ஹீரோ கொஞ்சம் பிட்டு உருட்டை ஆட் பண்ணி ப்ரீஸ்ட் டுலன் கிட்ட சொல்லியிருப்பான். அப்போது உங்களோட காடோட பிளெஸிங் தான் இப்போக்கு உங்களோட பாடியில் இருக்கிற ஸ்கெலிட்டனை டிவைன் பவர் மூலியமாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் ப்ரீஸ்ட் டுலன், எனக்கு இன்னும் ரொம்ப நாள் டைம் கிடையாது, நான் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சே ஆகணும். என்னை மன்னிச்சிருங்க வின்சன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்போ தான் தடவையாக கேள்வியே படுறேன். இங்கே ஹீரோ மனசுக்குள்ளேயே கடந்து கதறான், ஐயோ போச்சு, அப்போ இதுக்கு வேற வழியே கிடையாதா? ஜூலியனும் என் கதையும் ஒட்டுக்கா முடிய போதா? ஆனால் யங் மாஸ்டர் வின்சன், ஒரே ஒரு வழி இருக்கு உங்களோட காடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் டிவைன் பவரை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்க கண்டிப்பாக உங்கள் காடை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ப்ரீஸ்ட் டுலன், அப்போ நீங்கள் என்ன ப்ரீஸ்டா ஆக்க சொல்கிறீங்களா? வின்சன், அதுவும் ஒரு மெத்தட் தான், ஆனால் அது அவ்வளோ ஈஸியான மெத்தட் கிடையாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சோட நாளில் வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? சொல்லுங்க டுலன். யங் மாஸ்டர் வின்சன், டிவைன் கிங் கிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு கிகாவோட டெம்பிள் கிட்ட ஒரு பிளேஸ் இருக்கு. டிவைன் கிங்குங்கிறவர் ஒரு லெஜெண்டரி டிசைபிள், அவர் தான் இந்த டெம்பிளை கட்டுனாரு. அந்த இடத்தனை பற்றி ஒரு லெஜண்ட் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் பாஸ் டவுன் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு ஐட்டம் இருக்கு. அந்த ஐட்டத்தை யூஸ் பண்ணி யார் அதுலேருந்து வர்ற வாட்டரை ட்ரிங்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்க்ரெடிபிளான ஒரு சூப்பரான டிவைன் பவர் கிடைக்கும். அதுதான் அந்த ஐட்டம் பேர் தான் ஹோலி கிரில். டுலன், லெஜண்டில் இருக்கிற ஒரு ஐட்டத்தை தேடி போகணும்னு சொல்கிறீங்களா? யங் மாஸ்டர், அது ஒன்றும் கட்டுக்கதை கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பேர் சில மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்களோட பவர்ஸை இந்த ஹோலி கிரில்லேருந்து தான் பெற்றிருக்காங்க. ப்ளீஸ் டுலன், யார் அது? நான் அவங்கள கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். யங் மாஸ்டர் விஷ்ணன், அது எல்லாமே ஹிஸ்ட்ரி. ஹோலி கிரில் யூஸ் பண்ணது ஒரே ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மட்டும்தான், அது அர்ஸ்லான் அக்கேடா மட்டும்தான். அது உங்கள் ஆன்சிஸ்டர் த சன்ஸ்வாட். இங்கிட்டு கட் பண்ணி பார்த்தா மர்டர் கிங்கும் சார் மெர்லினும் சண்டைக்கு வெறித்தனமாக ரெடியாகி நின்றுட்டு இருக்காங்க. மர்டர் கிங், சார்வெண்டில் கிராண்ட் பிளைன் பேட்டிலுக்கு அப்புறம் இதுதானே தடவை? ஆமாம் சார் மெர்லின், தமிழன்ஸ்க்கு அங்கே நான் மெர்சனரியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் அக்கேடாவோட மார்ஷியல் ஆர்ட்ஸையும் நான் மீட் பண்ணேன். அங்கே தான் உங்கள் கூடயும் உங்களோட எனிமியாக நான் சண்டை போட்டேன். கைஸ், இந்த இடத்துல தமிழன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மர்டர் கிங், இப்போ ஏதோ நம்ம 2 பேரும் எனிமி இல்லாத மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன மன்னிச்சிருங்க சார் மெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஓடி வந்துட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் அந்த சைடு மெர்லினும் அவரோட லைட்னிங் ஜெயிண்டோட பவர் எடுத்துக்கிட்டு அடிக்க வராரு.
2 பேரும் வந்தா 2 பேர் தலையும் பிடிச்சி நிப்பாட்டி தொலைங்கடா கசாய பயலுகளா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட மண்டையும் ஒரே அடி. உங்க 2 பேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கிரிம்சன் ஃபார்ட்ரஸ்ல கேரட்டா இருக்கிற 2 பேரோட மாஸ்டர்ஸ் தான் நீங்க 2 பேரும். இப்ப நீங்க 2 பேரும் பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். இந்த ஃபார்ட்ரஸை விட்டு விஞ்சனோ ராவனோ வெளில போனதுக்கு அப்புறமேலுக்கு நீங்க 2 பேரும் அடிச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நடந்தது, உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க சாவறது இல்ல, உங்க 2 பேரையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது தூரத்துல நம்மளால ஹீரோவும் பிரீஸ்ட் டுலனும் நடந்து போறதை கவனிக்கிறாங்க. யங் மாஸ்டர், நீங்க என்ன இந்த சமயத்துல இப்பயே கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது ரொம்பவும் டேஞ்சரஸா இருக்கும். பிரீஸ்ட் டுலன், எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் இதை பத்தி என்கிட்டயே சொன்னீங்க, அப்புறம் என்ன? அதனால வாங்க இப்பயே நம்ம டிவைன் கிங் கிரேவுக்கு போலாம். அங்க டிவைன் கிங் கிரேவ்னு சொன்னது இங்கிட்டு சார் மெர்லின் காதுல உழுந்துருது. பார்த்தா அவங்களோட யங் மாஸ்டர் வின்சன் மறுபடியும் பிரச்சனையை தேடி போயிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்ப சரி சார் மெர்லின், அடுத்த தடவை பார்க்கும்போது நம்மளோட பேட்டில கண்டினியூ பண்ணுவோம். மெர்லின் ஃபால்கர், அதை தான் எதிர்பார்த்து நானும் நின்றுட்டு இருக்கேன். மர்டர் கிங் மெர்லின் ஃபால்கரா? சார் மெர்லின், உங்களோட கடைசி நேம் ஃபால்கரா? யங் மாஸ்டர் வின்சன், நீங்க உண்மையிலேயே டிவைன் கிங் கிரேவுக்கு போறீங்களா? ப்ளீஸ் டுலன், நான் உள்ள போறது இல்லைன்னா எதுக்கு நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இங்கே வரணும்? மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் ஹீரோ. அதுவும் இல்லாமல் ஜூலியனுக்கும் ரொம்ப நேரம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக சார் அர்ஸ்லான் தான் எனக்கு இந்த இதை அசைன் பண்ணியிருந்துருக்கணும். இன்னும் நான் இதை ப்ரோலாங் பண்ணி இழுத்துட்டு போக முடியாது. யங் மாஸ்டர் வின்சன், நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? டிவைன் கிங் கிரேவுக்கு போன ஒரு ஆள் கூட திரும்ப உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. நம்ம யாருக்குமே தெரியாது இது எந்த அளவுக்கு டீப்பான ஆழம் உள்ளதுன்னு, எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆனதுன்னு, உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு கூட தெரியாது. ப்ளீஸ் டுலன், நீங்கள் சொல்கிறதுனா இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான பிளேஸ் இருக்குங்கிறத முதல்ல என்கிட்ட நீங்கள் ஏன் மென்ஷன் பண்ணீங்க? இதை காட் பண்ணுற அந்த 2 காட்ஸையும் நீங்கள் வெளில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வேணா கண்டுக்காமல் பேனு நின்றுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டிவைன் கிங் கிரேவுக்குள்ளே போகணுன்னா அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸ் ப்ரீஸ்ட்டு கூட வந்தால் தான் இவங்க அலோவே பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு. அப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் என் கூடயே இங்கே இவ்வளோ தூரம் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஏன் யங் மாஸ்டர் வின்சன், உங்களுக்கு ஹோலி கிங் லின்மிகோரை பற்றி தெரியுமா? கொஞ்சம் தெரியும் ப்ரீஸ்ட். ஜூலியன் கூட நான் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அவரை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். கிகா ரீஜனை உருவாக்குனதே அவர் தான். ஆர்ச் டீமன் டேவனோட சப்ஜெக்டேஷன் இருக்கும்போது ஒரு ஸ்பியர் வந்து அவரை கொண்டுட்டு இவரை பற்றின முக்கியமான நிறையா விஷயம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவரோட எனிமீஸ்னால மறைக்கப்பட்டுருச்சு, அழிஞ்சிருச்சு. யங் மாஸ்டர் வின்சன், அந்த ஹோலி கிங்கோட பவர் ஜென்ரேஷனாக பாஸ் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த பவர் என்கிட்ட தான் இருக்கு. ப்ளீஸ் டுலன், என்ன சொல்றீங்க? ஹோலி கிங்கோட பவரா? இங்கே பாருங்க யங் மாஸ்டர் வின்சன், இந்த ஹோலி கிங்கோட பவர் பாஸ் டவுன் ஆகிற ஆளுக்கிட்ட ஒரு ப்ராஃபஸி சொல்லுவாங்க. யார் வந்துட்டு செத்து சாவை நேரில் செஞ்சுட்டு, யார் வந்துட்டு சாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு திரும்ப உயிரோட வந்திருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ஹோலி கிரில்ல கண்டுபிடிக்க முடியும்னு. எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரில. ஏன்னா சாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுனா எப்படி செத்தவங்களால திரும்ப வர முடியும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அந்த ஹோலி பவர் யங் மாஸ்டர் வின்சன் உங்களையே தான் இண்டிகேட் பண்ணுது. அந்த ப்ராஃபஸிஸில் சொன்ன அந்த ஆள் நீங்கள் தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹோலி கிங்கோட கிரேவுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு கவலையாயிடுச்சு. அதனால தான் நான் வேணான்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்ணேன். கவலைப்படாதீங்க ப்ரீஸ்ட் டுலன், ஹோலி கிங் சூஸ் பண்ண ஆள் நாங்கிறதுனால அப்போது நான் போகிறது தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த கிரேவுக்குள்ளே போகிறான். உள்ளே போனோடனே அதுலேருந்து ஒரு விதமான டிஃப்ரெண்ட் எனர்ஜி வருது. சொல்லப்போனால் ஹீரோ அடி எடுத்து வச்சோடனே அந்த மொத்த இடமும் ஆக்டிவேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. யங் மாஸ்டர் வின்சன், நான் உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணுறேன். இங்கிட்டு ஹீரோ உள்ளே போன உடனே அந்த மொத்த இடமும் பிளாக்காக இருக்குது. ஒரு ஸ்பைரல் படிக்கட்டு, அதுக்குள்ளே கீழே இறங்கிக்கிட்டே இருக்கான் ஹீரோ. நான் ரொம்ப நேரமாக கீழே இறங்கிட்டு இருக்கேன், ஆனால் இன்னுமா தரையை என்னால் பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் இந்த இடம் ரொம்பவும் இருட்டாக இருக்குது. என்னோட சென்சஸ் எல்லாமே ரொம்பவும் டல்லாக வேற இருக்குது. ஜூலியன், உனக்கு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சுதா? ஓ ஆமால ஜூலியன், என்னால் பேச முடியாதுல, நான் பேசினாலும் ஜூலியனுக்கு கேட்காதுல. ஹியூமன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான். 10 வருஷம் நான் மட்டும் தனியாக அந்த பிரிசனில் கடந்தேன். அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் ஜூலியன் என் கூட இருந்துட்டு இப்போ இல்லாதது ஏதோ நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே போகிற இந்த படிக்கட்டு ரொம்பவும் ஸ்டேஞ்சாக இருக்குது. என்னால் இதுக்கான ஒரு எண்டை பார்க்கவே முடியல. ஒருவேளை இங்கே இருட்டாக இருக்கிறதுனால நான் எதையாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா? நான் கண்டிப்பாக என்ன ஏதுங்கிறத செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போக்கி திடீர்னு ஒரு வாய்ஸ், நீ பின்னாடி பார்க்கக்கூடாது அப்படின்னு. நீ எந்த செகண்ட் திரும்பி பார்க்குறியோ அடுத்த செகண்டே உன்னோட சென்சஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இந்த கிரேவை உன் வாழ்நாள் ஃபுல்லாக நீ சாவர வரையும் சுற்றிக்கிட்டே இருப்ப. ஏய் யார் நீ? ஒழுங்கு மரியாதையா வெல்லவா அப்படின்னு சொன்னோடனே ஒரு வயலட் கலரில் ஒரு ஒளி. இது ஷேடோஸ் ஆச்சே. நாங்கள் எல்லாரும் ஷேடோ கிளானை சேர்ந்த ஷேடோ அசசன்ஸ். என்னோட பேர் மிலன். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையை தேடுற ஒரு ஆள் அது நீங்கள் தான். என்ன சொல்கிறீங்க? உண்மையை தேடுறவனா? அதான் சர்பாஸ் த சைமன்ஸ் அண்ட் ஃபேஸ் த ட்ரூத்.
அந்த வில்லை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இங்க நாங்க வருட கணக்கா காத்துட்டு இருந்தோம். இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட 500 வருஷமா. எங்க கிட்ட ப்ரூவ் பண்ணுங்க நீங்க தான் உண்மையை தேடுற அந்த ஒரு ஆள்னு. எங்களோட இந்த 500 வருஷ கடமையை முடிச்சு வைங்க. வாவ் சூப்பர், அஸ்லானோட அசைன்மெண்ட் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. சரி, நான் என்ன எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட ஸ்வாட்மேன்ஷிப்பை யூஸ் பண்ணி எங்க எல்லார் கதையும் நீங்க முடிக்கணும். உங்களோட மேனாவே அதுக்கான ஒரு ப்ரூஃபா இருக்கிறது எங்களுக்கு போதுமானது. அப்ப சரி, உங்க எல்லார் கதையும் ஸ்வாட்மேன்ஷிப் ஆஃப் அக்கேடாவை யூஸ் பண்ணி முடிச்சு வைக்கிறேன். என்னோட மாஸ்டர் சார் மெர்லின் கிட்டேருந்து நான் கத்துக்கிட்ட அக்கேடா ஸ்வாட்மேன்ஷிப் சாப்டர் 1 ஹாஃப் மூன் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஷேடோஸ் எல்லாத்தையும் 2 துண்டா கட் பண்றான். நீங்க எல்லாரும் கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு. அஸ்லான் ஃபாக்கலோட டிசனன் நான் இங்க இருப்பேன். இல்ல இது பத்தாது, உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு இது பத்தவே பத்தாது. பார்த்தா அங்க இருந்த எல்லா ஷாடோஸும் செம்ம காண்டாயி நேரா ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. உண்மையை தேடுற அந்த ஒரு ஆள் நீ கிடையாது, உன்னை ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா ஷாடோஸும் ஹீரோவை அட்டாக் பண்ணுது. லைட்னிங் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட லைட்னிங் பவர் வச்சு அங்க இருக்கிற எல்லா ஷாடோஸையும் மறுபடியும் அட்டாக் பண்றான். ஆனா அது எல்லாமே மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. ரீஜெனரேட் ஆயிடுது மறுபடியும். இதுங்களோட கை கால் எல்லாமே ரீஜெனரேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதுங்க எல்லாத்தையும் நான் அழிக்க முடியும்? உடனே மற்ற எல்லா ஷேடோஸும் சேர்ந்து ஒரு பெரிய ஷேடோஸா மாறி ஹீரோ வந்து தாக்குது. உடனே அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி டாச் பண்ணிடுறான். எல்லாத்தையும் அந்த 2 ஷேடோஸ்க்கு இடையில சட்னியா இருப்பான் ஹீரோ. இந்த ஷேடோஸ் இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நான் எத்தனை தடவை இதுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டாலும் வெட்டி போட்டாலும் இது மறுபடியும் எந்திரிச்சு ரீஜெனரேட் ஆகி என்னை அட்டாக் பண்ணுது. இந்த கிரேவோட இன்ட்ரூடரை நம்ம மறுபடியும் உள்ள விடவே கூடாது, இவனை முதல்ல நம்ம எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேடோஸ்க்கான ஹெட் வந்துட்டு ஹீரோ பின்னாலேருந்து அட்டாக் பண்ண வரான். ஐயோ பின்னாலேருந்தா? இப்போ நான் பின்னாடி திரும்பி பார்த்தனா அப்புறம் இந்த கிரேவை தான் நான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக சுத்திட்டு இருப்பேன் வேற சொன்னானே. இப்போ என்ன பண்றது? அதனால எதுவுமே பண்ண முடியாதனால ஹீரோ அந்த அட்டாக்கை முதுகுல வாங்கிக்கிறான். வின்சன் அக்கேடா, உனக்கு வேற வழியே கிடையாது, கிவ் அப் பண்ணிடு. எங்களோட ப்ராஃபஸியில சொல்லியிருக்கிற அந்த ஒரு ஆள், உண்மையை தேடுற அந்த ஆள் நீ இல்லை. இங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்தது இங்க? அப்போ அர்ஸ்லான் வச்ச அசைன்மெண்ட் அதுல ஒண்ணு இது கிடையாதா? ஜூலியன் மட்டில இங்க இருந்திருந்தானா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இல்ல ஏதாச்சும் ஒரு மூலியமா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாச்சும் இருந்திருப்பான். நான் மட்டில தனியா என்னால எதுவும் பண்ண முடியாதா? யார் சொன்னா? என் வாழ்நாள் ஃபுல்லா நான் என்னோட பாஸ்ட்ல தனியாளா தான் போராடிட்டு இருந்தேன். கட் பண்ணி இங்கிட்டு ஹோலி கிங் கிரேவியார்ட்ல மேல பிரீஸ்ட் டுலன் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி சவுண்டு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த இடம் ப்ரொஹிபிட்டடான ஏரியா, இங்க யாரும் உள்ள போக கூடாது. அது இவங்க எல்லாரும் இங்க ஹீரோ செம்மையா அடி வாங்கி ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் இந்த ப்ராஃபஸியோட கார்டியன்ஸ், சன்ஸ்வாட் எம்பரர் அப்புறம் ஹோலி கிங், இவங்க 2 பேரும் சேர்ந்து விட்டுட்டு போன ப்ராஃபஸிக்கான கார்டியன்ஸ். அந்த ப்ராஃபஸியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதுக்காக தான் எங்களுக்கு இந்த அப்சல்யூட் பவரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்க உங்களால எங்களை மொத்தமா இந்த கடமையிலேருந்து முடிச்சு அனுப்பி வைக்க முடியும்னு நினைச்சோம், அட்லீஸ்ட் நம்பணும். ஆனா உங்களால எங்களை டிஃபீட் பண்ணவே முடியல. இதுலேருந்தே தெரியுது அந்த ப்ராஃபஸியில சொன்ன அந்த ஒரு ஆள் நீங்க கிடையாது, நீங்க ஒரு சாதாரண இன்ட்ரூடர்னு. த ஒன் ஹூ சீக்ஸ் த ட்ரூத். அப்புறம் செத்து மறுபடியும் உயிரோட வந்து காடை மீட் பண்ற அந்த ஒரு ஆளால மட்டும்தான் எங்களுக்கு இந்த கடமையிலேருந்து விமோச்சனம் கொடுக்க முடியும். இப்போதான் ஹீரோக்கு புரியுது, ஆமா 2 ப்ராஃபஸி, அந்த 2 ப்ராஃபஸிலேருந்தும் நீங்க எந்த ஒரு கேட்டகரியிலுமே வரல. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ரெஸ்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இப்பயே உங்க கதையை முடிக்கிறேன் வின்சன். ஹீரோ உடனே அவனோட கோர்ல சைமன்ஸோட அந்த பவர் மேனாவையும் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த ஷேடோஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறான். இது டார்க் மேனாவாச்சே, இது சைமன்ஸோடதாச்சே. இதுக்கு பேரு கிரிம்சன் எம்பரர் மைட் ஸ்கார்லெட் சாங் ஃபைனல் சாப்டர் பிளடி ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா ஷேடோஸையும் போட்டு வெட்டி தூளா பீஸா கிழிக்கிறான் ஹீரோ. இதுதான் கரெக்ட். நான் ஸ்டார்டிங்லேருந்தே பேரை வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன். நானா டேவன் சைமனா இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கணும், வின்சனா கிடையாது. ஏன்னா சாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் தான், வின்சன் இல்லை. என்னோட பேரு டேவன் சைமன். சாவை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன். உங்களோட ப்ராஃபஸி படி நீங்க என்னைய ஹோலி கிங் கிரில் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. ஃபைனலி எங்களோட இந்த கடமை முடிஞ்சிட்டு. ரொம்ப நன்றி யங் மாஸ்டர் வின்சன். பார்த்தா அந்த மொத்த மிஸ்டும் போய் அங்கே ஒரு பெரிய டோர். பொய்யால என்னடா அது? இதுதான் அப்போ என்ட்ரன்ஸா உள்ள போறதுக்கு? அந்த கதவை திறந்துட்டு உள்ள போனா அந்த இடத்துல ஒரு பெரிய சவப்பெட்டி. அப்போ இதுதானா? இங்கதான் அந்த ஹோலி கிரில் இருக்கா? லைட்டா அதை திறந்த உடனே அதுலேருந்து ஒரே வெளிச்சம். நீங்க உண்மையிலேயே ஹோலி கிங்கா? ஹோலி கிங் லின் மீ கோரியா? ஆமா, டிசனண்ட் ஆஃப் அர்ஸ்லான், அது நான் தான். இந்த இடத்துல என்னால இங்க பேச முடியுதுன்னா அப்போ என்னோட ஃப்ரெண்ட் அர்ஸ்லான் கொடுத்துட்டு போன அசைன்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அர்ஸ்லான் டிசனன், நீ தேடி வந்த அந்த ஹோலி கிரில் இதோட என்னோட டாஸ்க் முடிஞ்சுது. உன்னோட அடுத்த அசைன்மெண்ட்டை நீ தொடர்ந்து பண்ணணும் அர்ஸ்லான் டிசனன்.
இந்த ஹோலி கிரில் உன்னை ஹெவன்லி ஃப்ரூட்டை நோக்கி லீட் பண்ணி கூட்டிட்டு போவோம். ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட் அர்ஸ்லானுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸை என்னால் இங்கே நிறைவேற்ற முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹம்பிள் ரெஸ்பெக்ட் டு அப்சல்யூட் க்ளோரி. உடனே அங்கேருந்து அவர் கிளம்புன உடனே அந்த மொத்த இடமும் உடஞ்சி தூள் தூளா நொறுங்கி கீழே உழுவ ஆரம்பிக்குது. இந்த வைப்ரேஷன் அப்போ இந்த கிரேவ் மொத்தமாக கொலாப்ஸ் ஆக போதா? அப்போ என்னோட நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் இதுவா இருக்குமோ? அது சார் மெர்லினாச்சே, அவர் எப்படி இங்கே வந்தாரு? ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். டட்டா பை.